அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது இன்றைய 750வது நாள் சிறப்பு நாள் துவங்கப்பட உள்ளது. மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரின் அவர்களின் சீரிய தலைமையில் இந்த காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வு இந்த ஆண்டு சிறப்பாக துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து இன்று 750 நாட்களை சிறப்பாக கடந்து நடந்து வரும் இந்த நிகழ்விற்கு ஒத்துழைப்பு தந்து தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் நமக்கு நடைபெறுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்து இந்த நிகழ்வு இன்று வரை நடைபெறுவதற்கு ஒரு முதற் காரணமாக இருந்து சிறப்பித்த ஈழ பாஸ்கரையா அவர்களுக்கும் மற்றும் இந்த 3 ஆண்டுகளாக நமக்கு பயிற்சிகளை சிறப்பான முறையில் அளித்து வரும் ஆசான்கள் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இந்த ஆண்டு நமக்கு பயிற்சிகளை அளித்து கொண்டிருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் 3 ஆண்டுகளாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பல்வேறு தருணங்களில் பல்வேறு பயிற்சி முறைகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்விற்கு தொடர்ந்து பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்திருந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நமக்கு இன்று இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்திற்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மண்டலம் 7 உதவியாளர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும் இன்று நிகழ்ச்சியை வழங்க இருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள்ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் மார்க் ஜான் அவர்களுக்கும் பொருளாளர் ரொட்டேரியன் அண்ணாதுரை அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாழ்த்துரை வழங்க ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள் ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, வியந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையாக இவ்வியக்க நிறுவனரை அழைத்துடன் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பவர்களை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரிட்டர்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இணைஞ்சிக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியை வழங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எங்களது மாவட்ட துணை ஆளுநர்
மண்டலம் 7 டி சிவகுமார் அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 750 நாள் திறம்பட காலை சக்கர நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் குணபாலன் சார், ரொட்டேரியன் ஜானி சாம்சன் சார், ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார் மற்றும் சதீஷ்குமார் அண்ட் ரொட்டேரியன் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு நமக்கு இது இல்லாம ஜஸ்ட் நமக்கு ஒரு 6 மணிக்கு நமக்கு வாழ்த்து சொல்றதுக்காக இருக்காங்க. அது யாருன்னா ரோட்டரி மாவட்டம் 2981 இப்போதைக்கு உள்ள இந்த வருஷம் உள்ள 2024-25 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காளி சக்கரம் சார்பாகவும் நம்ம வேதாந்தி ரோட்டரி சங்கம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025-26 மாவட்ட ஆளுநர் பிரயோன் சாரும் வாழ்த்துறை வழங்குறதுக்கு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2026-27 பதவியேற்க உள்ள மாவட்ட ஆளுநராக பதவியேற்க உள்ள வைத்தியநாதன் சார் அவர்களும் வாழ்த்துறை வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க 6 மணிக்கு. அவங்களுக்கும் வேதாந்தி ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா வேதாந்தி ரோட்டரி சங்கத்துக்கு இது ஒரு சிறப்பான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு 750வது காலை சக்கர நிகழ்வுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்க ரோட்டரி சங்கம் வேதாந்தியத்துக்கு. அதுக்கு குணபாலன் சாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு நேத்தி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. நேத்தி நல்ல சிவம் ஐயா நமக்கு ஆசனம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறமா வாழ்க்கை தத்துவத்தை பத்தி நமக்கு சார் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஹீலர் பாஸ்கர் சார் அந்த ஆல்கலைன் வாட்டர் பிஹெச் லெவலை பத்தி நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. நேத்தி உள்ள நிகழ்ச்சி எல்லாமே நமக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஒரு பிஹெச்னா என்னங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, ஆல்கலைன் வாட்டர்னா என்னன்னு தெரியாது. அதை பத்தி ஒரு சிறப்பா சொல்லி கொடுத்தாங்க. நம்மளோட காலை சக்கர நிகழ்ச்சி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க பழமொழி. அதை நோக்கி சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 750ஐயும் கடந்து இது போய்கிட்டே இருக்கணும். இது ஒரு முடிவில்லாம காலை சக்கர நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை துவங்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரியர் வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பான ஒரு வரவேற்பு உரையை நிகழ்த்தி அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு வரவேற்புகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி சங்கம் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அம்பாள்ஜி ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து 750 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் காலை அதிகாலை வேளையிலே இது ஒரு நல்லதொரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப், அனைத்து ரோட்டரி கிளப் அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குணபாலன் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதனால இந்த ரோட்டரி கிளப்புக்கு நாம மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இது தொடர்ந்து எப்படி சூரியன் உதிப்பதை போல மேற்கில் மறைந்து மீண்டும் உதிப்பதை போல ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பான பிரபஞ்ச ஆற்றல் எவ்வளவு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அதே போல இந்த காலச்சக்கரம் நிகழ்வு நமக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கிறது. இது தொடர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணங்கள். அதற்கு துணை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு குரு வணக்கம். உடம்பாரளியின் உயிராரளிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பாரளி உயிராரளிவர்
திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்ட உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமந்திரம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கணும். நன்றாக மூச்செடுத்து ஆயிலத்தை வச்சிருங்க. சின்மயம் திரை. ஆதிமுத்திரை. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சி. அப்படியே கால்களை நேர் நீட்டிருங்க. கால் விரல்களை நல்லா சுருக்கி நல்லா விரிங்க. 1 2 3 4 5. கால் விரல்கள் அப்படியே கொஞ்சம் ஒட்டமா சுத்திக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடணும். நல்லா மூச்சல் தொடுங்க. முதலில் தாடாசனம். முதல் நிலை, மெதுவா கைகளை மேல கொண்டு வாங்க. கைகளை கொடுத்துக்கிறோம். இரண்டாவது நிலை, கைகள் நல்லா திருப்பி அப்படியே மேல உயர்த்துங்க. மூன்றாவது நிலை, காலை நல்லா மேல உயர்த்துங்க. நல்லா கைகளை மேல கொண்டு வாங்க. காதோட சேர்ந்து வரட்டும். கை எவ்வளவு ஹைட் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா கைகளை இறக்கிறோம். நல்லா நீண்ட மூச்சல் தொடுங்க. இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்ம உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும். வளர்ச்சி ஆகக்கூடிய அந்த சின்ன வயசுல இருக்கிறவங்க இந்த ஆசனங்களை செஞ்சா உடல் வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா ஹைட் ஆகிறதுக்கு இந்த பயிற்சி செய்வாங்க. உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டம் சென்று உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சூரிய வணக்கம். 1, 2, நல்லா மூச்சிலுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. 3, மூச்சு எடுத்துட்டு மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே போறோம். மெதுவா ஸ்லோவா கொண்டு போங்க. இரவு ஃபுல்லா நாம அசையாம இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் டைட் ஆகும். காலையில கொஞ்சம் மெதுவா செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வளையும் தன்மை நல்லா மேம்படும். மெதுவா கொண்டு வாங்க. கணுக்கால பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு உடம்பு க்ளோஸா கொண்டு போங்க. 4வது நிலை. ரைட் லெக் வந்து பின்னாடி கொண்டு போறோம். நல்லா மேல பாருங்க. 5வது நிலை. இடது காலும் பின்னாடி வச்சுக்கிறோம். ஒரு மலை வடிவத்துல நாம வச்சுக்கிறோம். மலையாசனம் சொல்லுவாங்க. 2 கைகளை நல்லா உறுதியா வச்சுக்கிறோம். காலை நல்லா உறுதியா கீழே ஊனி இருக்கணும். குதிக்கால் கீழே டச் ஆயிருக்கணும். அப்படியே முட்டிய கீழ் ஊனி. 6வது நிலை. நல்லா பின்னாடி கால் மேல உட்கார்ந்து அப்படியே முன்னாடி வாங்க. அப்படியே தாடை கீழே டச் பண்ணிருங்க. பொறுமையா அவசரம் இல்லாம செய்யும். கவனமா செய்யுங்க. தாடை கீழே டச் பண்ணிருக்கிறோம். 7வது நிலை. ஸ்னேக் ஆசனம். அப்படியே மேல பார்க்கணும். நல்லா இடுப்பை வளைச்சு தலையை எவ்வளவு மேல கொண்டு வரோமோ மேல கொண்டு வாங்க. 8வது நிலை. அப்படியே இடுப்பை மேல உயர்த்தி நல்லா பின்னாடி உட்கார்ந்து அப்படியே மலை மாதிரி நின்னுக்கிறோம். 9வது நிலை. ரைட் லெக் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம். ரைட் லெக் முன்னாடி வந்துருச்சு. இப்போ மேல அண்ணாந்து பாருங்க. 10வது நிலை. லெஃப்ட் லெக்கும் எடுத்து ரைட் லெக்கோட சேர்த்து வச்சிடறோம். கணுக்கால் பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே கொண்டு வாங்க. 11வது நிலை. நல்லா நேர் வந்துட்டு மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே பின்னாடி வளையிறோம். 12வது நிலை. நேர் வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. இந்த சூரிய வணக்க பயிற்சியில நமக்கு ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங் ரெண்டுமே வந்துருது. அதனால நம்ம
உடல் வந்து நல்ல வளையும் தன்மை ஏற்படுதுங்க. மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கும் உடல் இலக்கமா இருக்கும். கண்களுக்கு நல்ல ஒளியூட்டக்கூடிய பயிற்சி. கண் பார்வை குறைவையா இருந்தாலும் இந்த பயிற்சி செஞ்சா கண்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் நல்லா போகும். அடுத்தது கோணாசனம். வலது கை மெதுவா மேல கொண்டு வாங்க. நல்லா மேல உயர்த்திக்குங்க. அப்படியே மெதுவா இடது பக்கமா சாயிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா மூச்சிடுங்க. இடது கைகள் மேல கொண்டு வந்துருங்க. நல்லா மேல உயர்த்துங்க. மெதுவா வலது பக்கம் சாயிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மெதுவா கையில கொண்டு வாங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படி அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா கீழே குனிஞ்சு தலையை டச் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் மேல பாருங்க. ரைட் சைடு திருப்புங்க. லெஃப்ட் கால் நீட்டிக்கு வந்துக்கலாம். நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்டு நேரு பின்னாடி வச்சுட்டு ரைட் சைடு நல்லா திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா மூச்சுலுங்க. இடது கால் எடுத்து வலது பக்கம் வச்சுக்கோங்க. நேர் நிற்கும் போது எப்படி கால் ஸ்ட்ரெயிட்டா அப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி வச்சுக்கணும். லெஃப்ட் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சிருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே பின்னாடி கொண்டு போய் முதுகு தொண்டை நேர் வச்சு நல்லா பின்னாடி திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. இப்ப குறுகிய நேரத்துல நாம ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனம், அடுத்து ஒரு பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனம், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ், திருகுநிலை ஆசனம் எல்லாமே செஞ்சுட்டோம் போகணும். சூரிய வணக்கத்திலேயே ஃபார்வர்டு பேக்வேர்டு வந்துடுது. ஹேண்ட் பேலன்ஸும் லெக் பேலன்ஸும் இந்த கைகளை மலையாசனம் செய்யும் போது பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு முதுகு தண்டு திரும்புற மாதிரி ஒரு ஆசனம் செஞ்சாச்சு. இவ்வளவுதாங்க. ஆசனங்கள்ங்கிறது இந்த முறையில தான் நாம செய்யணும். செஞ்சுட்டு நாம அடுத்தது மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். அப்படியே ரைட் ஹேண்டு கட்டர்ல வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு 10 கவுண்டிங் மட்டும் செய்யறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரம் வச்சுட்டு பெருவரல் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பா நம்ம கபாலபதி பயிற்சி நம்ம செஞ்சுட்டோம். நீண்ட மூச்சு இழுத்துட்டு விடுறோம். இரண்டு தமசையிலையும் நல்ல மூச்சு காற்று இழுத்து விடுறோம். அப்படியே பெருவரல மாட்டி வச்சுக்கிறோம். ஒன்று அப்படி மூச்சை நல்லா இழுத்து விடணும். சரியா? 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரவரில் வச்சுட்டு பெருவரில் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா 2 கையில சின்ன வச்சு மூச்சு காற்று கவனிக்கிறோம். கவனமும் அமைதியும் கற்றலுக்கு அடிப்படை அப்படின்னு எங்க குருநாதர் சொல்லுவாரு. நாம கவனமா இருக்கும்போதுதான் நமக்கு அமைதி உண்டாகிறதுங்க. அமைதி உண்டாகும் பொழுதுதான் நம்ம நிறைய கத்துக்கிறோம். இப்படி இந்த கவனம் அமைதி இருக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால நைட்டே நம்ம கவனமா கண்டிப்பா யோகா கிளாஸ் அட்டன் பண்ணணும், நிறைய கருத்துக்களை கேட்கணும். இந்த காலச்சக்கர நிகழ்வுல எல்லா உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமா இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஒவ்வொரு நாளும் நாம் தவறாமல் கடைபிடிப்போம் என்று கவனமா இருக்கிறோம். நாம இன்றைய சிந்தனை அதுதான். 750வது நாளை மிக சிறப்பா நாம கொண்டாடணும். இன்னும் சிறப்பு பேச்சாளர் இருக்காங்க, நாம தொடர்ந்து அதை கவனிப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா. ஒரு நிமிஷம்.
நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக இந்த 79வது சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நமக்கு தொடர்ந்து நமக்கு வந்து சிந்தனைகளை அளித்து வரும் ஈழர் மஸ்கர் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிந்தனைகளை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை நாம் ஆடியோ மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. விவசாயி சீர்படுத்தும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை அன்பு வணக்கம். குடிக்கும் தண்ணீரை இயற்கையாக சுத்திகரிப்பது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம இந்த தண்ணி ஏன் சுத்திகரிக்கிறோம்? தண்ணியில நோய் கிருமி இருக்கு, டிடிஎஸ் அதிகமா இருக்கு, சாக்கடை தண்ணி கலந்து இருக்கு, குப்பை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. அதையெல்லாம் இயற்கையா எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பாக்கலாங்க. ஒரு சாதாரண தண்ணியில் உள்ள நோய் கிருமிகளை நீக்குவது 1 நிமிஷம் இருந்தா போதுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய மிஷின் எல்லாம் தேவையில்லை. ஒரே 1 நிமிஷம் இருந்தா போதும். அதாவது ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி எடுங்க. சாதாரண தண்ணிய அந்த துணி வழியா இந்த பக்கம் ஊத்தி அந்த பக்கம் எடுங்க. வெளியே வரும் பொழுது அதில் நோய் கிருமியே இருக்காதுங்க. சாதாரண வெள்ளை கலர் பருத்தி துணிக்குத்தான் தண்ணீர் உள்ள நோய் கிருமிகளை பிடிக்கும் தன்மை உடையது. இதத்தான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கண்டுபிடிச்சு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணி, குள தண்ணி, கிணறு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வெள்ளை கலர் பருத்தி துணி வச்சு இப்படி ஊத்தி அப்படி எடுத்து அந்த தண்ணி குடிச்சாங்களா இல்லையா? இப்ப போடுங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பைப் இருக்கு இல்லையா, டேப்பு, அதுல வெள்ளை துணியை மாட்டி வச்சிருப்பாங்க. அது வழியா பாஸ் ஆகவே போதுங்க. நீங்க வேணா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணி எடுங்க, அது நோய் கிருமி எல்லாம் இருக்கும், லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிய ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியில இப்படி ஊத்தி அப்படி எடுங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அந்த நோய் கிருமி எல்லாம் இருக்காங்க. 1 நிமிடத்தில் தண்ணீர் உள்ள உடம்புக்கு துரோகம் செய்கிற நோய் கிருமி மட்டுமே பிரிச்சு உடம்புக்கு நன்மை செய்கிற நல்ல கிருமிகளை பாஸ் பண்ணி எடுக்கிறதாங்க வெள்ளை கலர் பருத்தி துணியோட வேலை. சாதாரண தண்ணியில 1 கோடி கிருமி இருக்கும். அந்த 1 கோடியில ஒரு 5 கிருமி தாங்க நோய் கிருமி இருக்கும். அப்போ அந்த 5 நோய் கிருமிய கொலை பண்றதுக்காக பெரிய வித்தையெல்லாம் பண்ணாம நம்ம 1 கோடி கிருமி வேணுமா இல்லையா, நல்ல கிருமி. அதனால வெள்ளை கலர் பருத்தி துணி வழியா நீங்க தண்ணியை பாஸ் பண்ணி பாருங்களேன், அந்த தண்ணியில் நோய் கிருமி இருக்காது. சிம்பிள் டெக்னிக். அடுத்தது pH வேல்யூ அதிகம் பண்ணணும். காப்பர் இருக்கு இல்லையா, காப்பர் செம்புங்க. செம்பு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 4 மணி நேரத்துல செம்பு பாத்திரம் அந்த தண்ணியின் pH வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான pH வேல்யூ கொண்டு வந்துருங்க. அந்த காலத்துல காட்டுக்குள்ள எல்லாம் ரிஷிகள் முனிகள்லாம் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு காப்பர் குடுவையில தண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அது இருக்கும் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் லொல்லு பேசி பாருங்களேன், தூக்கி நாசமா போ, மாயா போன்னு தொழிச்சு விடுறாங்களா இல்லையா? அவ்வளவு பவர் இருக்கு. காப்பரில் தண்ணி வச்சு குடிச்சா உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியங்க. அது நோய் கிருமிகளை 4 மணி நேரத்துல கிளீன் பண்ணிடும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருங்க, pH வேல்யூ அதிகம் பண்ணிருங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சிம்பிள் ஐடியா. 4 வெள்ளை துணி வாங்குங்க, 4 காப்பர் பாட்டில் வாங்குங்க, 4 மண்பானை வாங்குங்க. வாங்கி வீட்டுல என்ன பண்ணுங்க, 4 மண்பானைய லைனா வைங்க. 4 காப்பர் பாட்டில் எடுத்து மண்பானைக்குள்ள போட்டுருங்க. 4 வெள்ளை துணி எடுத்து மேல மூடி வச்சிருங்க. இப்போ சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அது குழாய் தண்ணியோ எந்த தண்ணியோ, எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அதை வெள்ளை கலர் துணி வழியா உள்ள ஊத்துங்க. உள்ள வெள்ளை கலர் துணி வழியா பருத்தி துணி வழியா உள்ள ஊத்தும் பொழுதே அதில் உள்ள நோய் கிருமி எல்லாம் ஒட்டிக்குமா? அந்த காப்பர் அந்த காட்டன் கிளாத் எடுத்து புழிஞ்சு கசக்கி பகல்ல வெயில்ல காய போடுங்க. அடுத்த நாள் மறுபடியும் தயாராயிருச்சு. வெள்ளை துணி வழியா உள்ள வரும் பொழுது நோய் கிருமிகள் காட்டன் துணி நீக்கிருச்சு. நைட்டு ஃபுல்லா மண்பானை என்ன பண்ணும், பானை கொடுக்கும், உசுரை கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்கும், கெட்ட விஷயத்த உரியும். காப்பர் என்ன பண்ணும், அது pH வேல்யூ மாத்தும், நோய் கிருமியை கொலை பண்ணும். ஏங்க இதை விட என்னங்க சூப்பர் ஃபில்டர் வேணும் உங்களுக்கு? எனவே வெள்ளை கலர் பருத்தி துணி, மண்பானை, காப்பர் பாத்திரம், இது 3ஐயும் பயன்படுத்தி தண்ணீரை சுத்தம் பண்ணிச்சு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க. இது உலகமாக மருந்து. குடிச்சு பாருங்க, உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்.
கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து சாதாரண தண்ணீர் இருக்குங்க. அந்த தண்ணியை சுத்திகரிக்கிற முறைதாங்க நமக்கு தெரியல. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த தண்ணி வேணாலும் சுத்திகரிச்சு அழகா சாப்பிடலாங்க. இன்னும் நிறைய இருக்குதுங்க. கொய்யா மர கட்டை இருக்கு இல்லையா? கொய்யா மர கட்டைய மேல இருக்கிற அந்த தோலை சீவிட்டு உள்ள இருக்கிற அந்த கட்டைய மட்டும் மேல இருக்க பட்டைய சீவிட்டு கொய்யா மர கட்டைய தண்ணிக்குள்ள போட்டு வைங்க. தண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்ப கொய்யா மர கட்டை பேட் ஸ்மெல் அடிக்குதோ அதுக்கு வெளியே வீசிருங்க. நெல்லிக்காய் மர கட்டை இருக்கு இல்லையா? நெல்லிக்காய் மரம் கட்டை எடுத்து அந்த மரக்கட்டை எடுத்து மேல இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நெல்லிக்காய் மரக்கட்டைய சும்மா ஒரு அரடிக்கு தண்ணிக்குள்ள போட்டு வைங்களேன். தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி 1000 டெக்னிக் இருக்குங்க. வெட்டி வேற போட்டு வைக்கலாம். மூலிகை இருக்குது. முருங்கை விதையுடைய பொடி இருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணிக்குள்ள போட்டாங்க அவ்வளவு சுத்தமாகுங்க. ஏங்க தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு இயற்கையா 1000 வழி நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வாங்கிட்டு தண்ணியை பழிச்சுட்டு தண்ணியை குறை சொல்லாதீங்க. தண்ணிய இயற்கையா சுத்தம் பண்றதுதான் மிகவும் சிறந்தது. எனவே தண்ணீரை இயற்கையாக சிம்பிளாக நாம் சுத்திகரிப்பு செய்வோம். தண்ணீரை மருந்தாக மாற்றி குடிப்போம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் அற்புதமான சிந்தனைகளை அளித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு இயற்கையின் சிறப்பான அம்சங்களை சிறப்பித்து கிட்டத்தட்ட 750 நாட்கள் நமக்கு நல்ல வித சிந்தனைகளையும் சிறப்பான ஒரு வாழ்க்கை முறைகளையும் நமக்கு அளித்து வரும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்று நமக்கு 750வது நாள் சிறப்பு நிகழ்வு. அதாவது ஒரு நிகழ்வு என்பது நடத்துவது என்பது, அதாவது ஒரு திரைப்படமே நேற்று சொன்ன மாதிரி திரைப்படமே நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு 100 நாள் போனாலே அது பெரிய விழாக்கள் கொண்டாடுற இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இயற்கை வாழ்வியல், இயற்கை வாழ்க்கை முறை எப்படி அமைய வேண்டும், ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை முறையை இயற்கையோடு சார்ந்து எப்படி நாம் பின்பற்ற முடியும் என்பதை பற்றி கிட்டத்தட்ட யோகா, வாழ்வியல், மூச்சு பயிற்சி, தியானம் உள்ளிட்ட இன்றைய வாழ்க்கை முறைக்கு தேவையான நாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை இன்று உள்ளவர்களுக்கு தெரியாவண்ணம் நம்ம வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்ம பழமையை எப்படி அனைவருக்கும் தெரியப்படுத்த முடியும். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைதான் ஒரு உண்மையான வாழ்க்கை முறை. அதைதான் நாம் இன்று பின்பற்றி வாழ்வியலில் நம்ம ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு 2022-23 ஆரம்பிக்கப்பட்டு இன்று 750 நாட்களை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இதில் கலந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி அவர்களுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியம் பெற்று இந்த நிகழ்வுல நம்ம கருத்துக்களை பரிமாறுறது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த நிகழ்ச்சியை இது மட்டும் அல்லாது தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியை நம்ம யூடியூப்லயும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால காலை வேளையில கலந்துக்க முடியாத அன்பர்கள் யூடியூப்லயும் பார்த்துட்டு நமக்கு பெரிய ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது எங்களுக்கு எந்த நேரத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். அப்படிங்கறது பல்வேறு தருணங்களை பல்வேறு விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்வு நமக்கு நடக்கிறதுக்கு நேற்று இன்று நாளைன்னு சொல்லலாம். அதை தலைப்பை பத்தி கூட பேச போறாங்க. அதாவது நேற்று இன்று நாளைனாக்கா நமக்கு ஆரம்பிக்கப்பட்டு 2022 இருந்த மாவட்ட ஆளுநர் செல்வராஜ் சாரா இருக்கட்டும், செங்குட்டுவன் சாரா இருக்கட்டும், இன்றைய மாவட்ட ஆளுநர் நமது பாஸ்கரன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்து நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு நடத்தி கொடுங்க அப்படிங்கிறத நமக்கு சிறப்பா கொடுத்ததுனால இன்றைய வரைக்கும் இந்த நிகழ்வு பெரிய ஒரு வெற்றி நிகழ்வா நமக்கு அமைந்துட்டு இருக்கு. வெற்றி நிகழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைய வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு சேர்க்கிறோம். அந்த வாழ்க்கை முறை அவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு அவங்களுடைய நிலைமைகள் இன்னைக்கு மாறி இருக்குங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த நிகழ்வில் இன்னைக்கு நமக்கு வாழ்த்துரை வழங்க மாவட்ட ஆளுநர் அவர்கள் நேற்று கொஞ்சம் வெளியூர் சென்றதுனால இந்த தருணத்துல இப்ப வர முடியல.
பரவாயில்ல. அவங்க வந்து வாழ்த்து சொல்லிட்டாங்க. என் சார்பா நீங்க கண்டிப்பா வாழ்த்து சொல்லிடுங்க. இன்னொரு தருணத்துல வந்து நான் வந்து ஏன்னா நமக்கு இந்த செஷன வந்து ஃபர்ஸ்ட்டு ஜூலை 1 துவக்கி வச்சதும் அ மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் சார் தான். அன்னைக்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வெளியூர்ல இருக்கிறதுனால இந்த நேரத்துல அவங்க கலந்துக்க முடியல. அவர்கள் நமக்கு இந்த வாழ்த்து செய்திய அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 750வது நாளில் நமக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பி சிறப்பித்த மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வருங்கால மாவட்ட ஆளுநர்கள் ரொட்டேரியன் லியோன் சார் அவர்களும், ரொட்டேரியன் வைத்தியநாதன் அவர்களும் நம்மளுடன் இணைந்து இன்றைக்கு வாழ்த்துரை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நமக்கு முதலாவதாக வாழ்த்துரை வழங்க வருங்கால 25, 26 மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்கள் இந்த 750வது நாளில் வாழ்த்துரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். கேக்குதா? வீடியோ கேக்குது. வீடியோல வந்துருங்களா? வீடியோலயே வந்துடவா? ஓகே, நான் வாக்கிங்ல இருக்கேன். ஓகே, வந்துடுறேன். பரவாயில்ல, இதுதான் எங்களோட கொள்கை தான். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது டிஜிஎன்டி அவர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியை தொடர் திட்டமாக நடத்தி வரும் நமதுடைய மாவட்ட சேர்மன் குணபாலன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் 4 மண்டலத்தினுடைய சேர்மன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் தொடர்ந்து 100வது நாள் 200, 500, 600 வரைக்கும் நான் கலந்துக்கிட்டேன். இடையில ஒரு நாள் 700 மட்டும் வர முடியவில்லை. கண்டிப்பாக குணபாலன் அவர்களுக்கு அவருடைய முயற்சி வந்து தொடர்ந்து, அதாவது 3 வருஷம் தொடர்ந்து செய்யறது யாராலையும் முடியாது. இருந்தாலும் அவரு ஒரு நட்பின் இலக்கணத்துக்காக தொடர்ந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய சார்பிலும் மாவட்டத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த குடிநீர் சுத்திகரிப்பை பத்தி ரொம்ப அருமையா தெளிவா சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தொகுப்பெல்லாம் எங்களுடைய மக்களுக்கு, ஏன்னா நாங்க எங்களுடைய ரோட்டரி சுத்தமான குடிநீரும் கல்வியும் தர வேண்டும் என்றுதான் ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்காக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது நண்பர் குணபாலன் அவர்கள் இந்த தொடர் திட்டத்தை தொடர்ந்து செய்து, நான் ஒவ்வொரு இன்ஸ்டலேஷன், அதாவது பணியேற்பு விழாவிற்கு செல்லும் போதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை குறிப்பாக சொல்கின்றேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படியும் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. இந்த திட்டத்திற்கு பேருதவியாக இருக்கின்ற நம்மளுடைய மாவட்டத்தில் உள்ள சங்கங்களுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி லியோன் சார் அவர்களுக்கு நன்றி. அதாவது எப்படின்னா, திட்டம் ஆரம்பிக்கப்படக்குள்ள கூட ஒரு கருத்து நம்ம, அதாவது என்னுடைய காலேஜ் நண்பர்னு சொல்லலாம் லியோனு. அந்த அளவுக்கு நாங்க அந்த பயிரக்குள்ள கண்டிப்பா இதை நடத்துங்க, இது பெரிய ஒரு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து, தொடர்ந்து லியோன் சார் சொல்ற மாதிரி தொடர்ந்து ஒரு 100வது நாள், 200வது நாள், 300வது நாள்னுட்டு ஒவ்வொரு நிகழ்வுலையும் கலந்துகிட்டு இந்த நிகழ்வை பற்றி பெரிய ஒரு கருத்து சொல்லி மற்றவர்களுக்கும் இதை எடுத்து கூறி, இன்று பதவியேற்பு விழாவிலையும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, சார் லியோன் சார் தான் வந்துட்டு போனாங்க, உங்க காலச்சக்கரத்தை பற்றி கூட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்று பதவியேற்பு விழாவிலும் இன்று அவர்கள் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பாத்தீங்கன்னாக்கா, இந்த காலச்சக்கரம் நிகழ்வு பெரிய அளவு மக்கள்கிட்ட கொண்டு, அதாவது ரோட்டரி சார்ந்து உள்ள மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுல பெரும் பங்கு நமக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நீங்க சேவைகளை நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் வாழ்த்துறை வழங்கி, அற்புதமான வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த நன்றி லியோன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மாவட்டம் 2981 26, 27 மாவட்ட
ரொட்டேரியன் வைத்தியநாதன் சார் அவர்கள் காலச்சக்கரம் நிகழ்வை பற்றி வாழ்த்துறை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க செல்லு ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணுதான் இருக்கு சார். இல்ல ஒண்ணுதான் இருக்கு, என்ன தெரியல. சரியா இருக்கு. அருமையான இந்த கால பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி அதாவது ஒரு சிறப்பு காலையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்ச்சி உங்களை எல்லாரையும் பங்கேற்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு எனக்கு சொல்லும்போது கஷ்டமா இருக்கு. என்ன தினமும் 79 நாட்களாக நடந்து கொண்டு இருக்கார்கள். ஆனா நம்மளால 79 நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில என்னால கலந்துக்க முடியலையே அப்படின்னு ஒரு யோசிக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கிறது. ஆனாலும் வந்து காலையில இந்த வாக்கிங் எனக்கு வந்து காலையில ஒரு 5 மணிக்கு வாக்கிங் போறதுல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதுல கலந்துக்க முடியல. இருந்தாலும் இனி ஒரு காலங்கள்ல இது கலந்துக்கும் நான் வந்து ரொம்ப ஏன்னா இந்திய நிகழ்வுகள் அந்த சுற்றுக்கு சுத்தரிப்பை பற்றி பேசுறது இதெல்லாம் கேட்கும் பொழுது வாழ்க்கை தேவையான வந்து ரொம்ப ரொம்ப நிறைய கிடைக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் இதற்கு முன்னாடி 2 நிகழ்ச்சிகளை கலந்துருக்கிறேன். ஒரு மாவட்ட ஆளுநர் முறையில அந்த மாவட்டத்துல நடக்க ஒரு முக்கியமான நிகழ்வு கலந்துக்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. இன்னொரு காலங்களில் வந்து நான் கலந்துக்கிறதுக்கான அத்தனை முறைகளும் எப்ப தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கிய நேரங்கள் நான் வந்து நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன். 780 நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடத்துகின்ற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சார் சொன்ன இன்னைக்கு 100 நாட்கள் சினிமா 100 நாட்கள் 10 நாள் ஒரு சினிமா இன்னைக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கிற காலகட்டங்கள்ல தொடர்ந்து 750 நாட்களாக மக்களுக்கு ஆரோக்கியத்திற்காக ஒரு எழுத்து முயற்சி எடுக்கிற உங்களுடைய முயற்சி வந்து பெரும் பாராட்டுக்குரியது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பயனாளிகளுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு நண்பர் லியோன் அவர்களுக்கும் சிறப்பு அவருக்கும் வாழ்த்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியம் இன்னைக்கு வந்து விலையில வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அதிகமான ஒரு காஸ்ட்லியஸ்ட் பொருளாக இன்னைக்கு வந்து உடல் உணவு உடை இருப்பிடம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே அமைஞ்சு யதார்த்தமான உண்மையா இருக்குது. இந்த ஆரோக்கியத்துல நம்மளுடைய அத்தனை வருமானம் செலவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா உடல்நல தெரியாத போகும்போது நம்மளுடைய செலவு நம்மளுடைய கைமீறி செலவு பண்ற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஆரோக்கியமாக நம்ம உடலை பாதுகாப்பு நமக்கு இந்த ஆரோக்கியம் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. அது இருந்துட்டா ஆரோக்கியம் எனக்கு எல்லாம் சும்மா இருக்குன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அது வந்து இன்னைக்கு குருபான் சார் வந்து அவரோட நிகழ்ச்சி மக்களுக்கும் ரோட்டரி சார்ந்த நண்பர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கார். அவருக்கு எனது நன்றிகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு தேவையான ஹெல்த் அப்படி சொன்னா வெறும் ஹெல்த் மட்டும் வெறும் எனக்கு சொன்னா நோய் இல்லாம இருக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து பிசிக்கல், மென்டல், சோசியல் அந்த ஸ்பிரிச்சுவல் 5% தான் ஹெல்த்தா இருக்கு. இது 5மே நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கும்போது நான் அந்த உணர்றேன். கண்டிப்பாக இன்னும் காலையில உங்களுடைய நிகழ்வுல கலந்து கொண்டு நானும் வந்து பயனாளிகள் ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆண்டு வருவது கட்டாயமாக நீங்க 1400 நிகழ்வு நடத்தி கொண்டிருப்பீங்க. 1400 1500 நிகழ்வு வந்து இன்னுடைய ஆண்டல் கொண்டாடுவீங்க. நீங்க கண்டிப்பா நானும் வந்து சிறப்பு செய்வது என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய தொடர்ந்து நடத்துக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்கள் வாழ்த்துறை வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்னன்னு தெரியல, எக்கோ அடிச்சுட்டே இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல.
பரவால்ல, சந்தோஷம். உண்மையான உங்களுடைய இந்த இது வந்து மனப்பூர்வமான வாழ்த்திற்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிற வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அதான் சொன்னீங்க நேத்து, அதாவது உங்களோட வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அதனால கலந்துக்க முடியலன்னு சொன்னீங்க. நமக்கு இது வந்து அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு வந்து வாழ்க்கை தத்துவத்த வந்து நம்ம வந்து சிறப்பா எப்படி நம்ம மாத்தி அமைச்சுக்க முடியும், எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர முடியுங்கிறத பத்தி பல்வேறு ஆசான்கள கொண்டு நம்ம வந்து இந்த நிகழ்வு வந்து நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இதுல ஆசான்கள்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 20, 30 பேர் நமக்கு வந்து அவங்களுடைய அ பயிற்சி முறைகள வந்து நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அது நம்ம உடற்பயிற்சிக்கே இந்த 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம எப்படி ரோட்டரியில நம்ம பின்பற்றோமோ, அதே மாரி இந்த செஷன்லயும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஆசான்களை கொண்டு இந்த நிகழ்ச்சிய நம்ம சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த நிகழ்வு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அது அந்த தருணத்துல உங்களுடைய அருமையான இந்த வாழ்த்து வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும், ஒரு புத்துணர்ச்சியும் குடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வருங்காலங்களில் இந்த நிகழ்வு வந்து சிறப்பா கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீங்க. அது இல்லாம மறந்துட்டேன். இந்த ஆண்டு நம்ம மாவட்ட ஆளுநர் பாஸ்கர் சார் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு உங்களை சேர்மனா போட்டாரு. உங்க கீழே ஒரு சப்மிட் போட்டு இதனோட செயல்பாடு இன்னும் நல்லா சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காக அவருடைய ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு. அவருடைய அந்த முயற்சிக்கு அவருடைய ஆதரவுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆண்டுல இதை தொடரணும்னு நான் என்னுடைய ஆண்டுகளில் தொடரணும்ன்றதை நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஒரு சின்ன தகவல், உங்களோட ஆடியோ அது என்னன்னு தெரியல. எக்கோ அடிக்குது இதுல. அதனால கொஞ்சம் ஒரு ஆடியோவா எங்களுக்கு ஒரு உங்க மெசேஜ குடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஒரு ஆடியோவா எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நான் கண்டிப்பா நினைச்சு சார். ஓகே, ஓகே, ஓகே. நன்றி சார். இது மாரி உங்களுடைய அற்புதமான இந்த வாழ்த்து வந்து எங்களுக்கு பெரிய குடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிகழ்ச்சி நடத்துறதை விட இது மாரி பல்வேறு நபர்கள் எங்களுக்கு ஊக்கத்த குடுத்ததுனால தான் இந்த நிகழ்ச்சி இன்றளவுக்கும் சிறப்பா நடந்துட்டு இருக்குது. அதை அந்த தருணத்துல இந்த 750வது நாளில் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து மெருகூற்றி அடுத்த லெவலுக்கு எப்படி நாங்க அத சிறப்பிக்க முடியணும் அப்படிங்கிறத ஒரு மெருகூற்றி, இன்றைய நிகழ்வு எங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்வாக சிறப்பித்துக் கொடுத்து வாழ்த்துக்குரிய தங்களுக்கு நாங்கள் வந்து இந்த காலச்சக்கரம் நாளை நிம்மதி உள்ள அனைவரின் சார்பாக நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். மற்றும் இன்றைய காலைச்சக்கரம் நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நம்ம வந்து இந்த நிகழ்வு வந்து நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாலும், இந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல கலந்துகிற உள்ள பயனாளிகள் வந்து நெறைய பேர் அப்படிங்கலாம். இந்த பயனாளிகள விட உங்களுடைய அ தொடர் பயணங்கள் தான் இந்த வெற்றிக்கு முழுமுதற் காரணம்னு சொல்லலாம். அதனால இந்த நிகழ்வுல கலந்து சிறப்பித்துட்ட அனைவருக்கும் நாங்க வந்து இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்று நமக்கு வந்து இந்த தொடர் பயணங்கள் எப்படி நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்த குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல வந்து, இந்த காலச்சக்கரங்கள் வந்து நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிறத பத்தி அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் என்னென்ன இருந்துச்சு, எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம மாவட்டம் இப்போ உள்ள சேர்மன் ரொட்டேரியன் ஜானி சாம்ஸ் சார் அவர்கள் வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு நேற்று, இன்று, நாளை என்ற தலைப்புல வந்து ஒரு உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேக்குதா? கேக்குது. இது ஒரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த 750வது நாள் அடியெடுத்து வைத்திருக்கும் காலை சக்கரத்துக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள். இதுக்கு உறுதுணையா இருந்துட்டு இருக்க நமது மாவட்ட ஆளுநர் பாஸ்கர் அவர்களுக்கும், ஐபிடிஜி செங்குட்டன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை வந்து ஃபர்ஸ்ட் குணபாலன் சார் பிரசிடென்டா இருக்கும்போது ஆரம்பிச்சது. இப்ப அவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். அப்போ வந்து நாங்க அசிஸ்டன்ட் கவர்னர், எங்க டிஜி வந்து செல்வநாதன் சார். அவர்கிட்ட வந்து சொல்லும்போது அவர் எந்த இதுவும் சொல்லாம இதை வந்து உடனே அவர் அப்ரூவ் பண்ணாரு. அதனால செல்வநாதன் சாருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப பாஸ்கர் சாருக்கு இன்னொரு நன்றி சொன்னா, அவர் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாவே ஆக்கிட்டாரு.
ஸோ இப்போ அடுத்து இப்போ பேசின டிஜி லியோன் சாரா இருக்கட்டும், டிஜிஎன்டி வைத்தியநாத் சார் இருக்கட்டும், இதை வந்து எடுத்துட்டு போறதுல வந்து பெரிய பங்காற்றுவாங்கன்னு நம்ம நம்புறோம். ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இன்னைக்கு பேசுனதுலேயே தெரிஞ்சுது. இதோட இந்த நிகழ்வுல கடந்த 3 வருடங்களாக எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், இந்த வருடம் சிறப்பாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், அவருடைய டீமுக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் குணபாலன் சார் தான். அவரு அன்னைக்கு போட்ட சின்ன விதை இன்னைக்கு வந்து ஆலமரமா வந்து போய்கிட்டே இருக்கு. இது வந்து யாராலையும் வந்து இதை மறக்க முடியாது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்ல ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா வந்து யாரும் எதிர்பாராத விதமா ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னா இதுதான். இது வந்து ஒரு ஹிஸ்டரியாவே வந்து இது ரோட்டரி 2981 மாவட்டத்துல வந்து பதிவு பண்றதுக்கு வந்து குணபாலன் ஐயா வந்து நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அவரோட கஷ்டம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு வாரம் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றதே எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஆனா 750 நாள் ஒரு நாள் கூட லீவ் இல்லாம அவரே யாரோட இதுவும் இல்லாம அவரே பண்ணிட்டு இருக்குங்கிறது இந்த நேரத்துல நம்மளோட வாழ்த்துக்களையும் நன்றியும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ரோட்டரி அன்பர்களுக்கும் மற்றும் ஜூம் வாயிலாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் வேதாரண்யம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் உதவி ஆளுநர் சிவகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாரண்ய ரோட்டரி சங்க தலைவர் அருமையா வந்து முன்னுரை வழங்கினாரு இறை வணக்கத்தோட. எவ்வளோ அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தா மேம்போக்கா இல்லாம அவர் எவ்வளோ வந்து அவரை டச் பண்ணியிருந்தா இந்த ப்ரோக்ராம் இது ஒவ்வொரு நாளும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம தலைவர்கள் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படிதான். இது உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம் எல்லாத்த பத்தியும் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 20, 30 பேருக்கு மேல வந்து ஒரு டீமா இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பாக்குறப்ப ஒருத்தர் வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் தெரியும். பட் ஒரு பெரிய டீமே இதுக்கு பின்னாடி இருக்கு. சைலண்டா செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு வந்து ஆக்ஷன் தான் முக்கியம். தியரியை விட பிராக்டிகல் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சில விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் வந்து என்ன ஒரு விதைகள் தான். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு இதை புரிஞ்சிருக்கோங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப நமக்கு கொடுத்துருக்க டாபிக் பாத்தீங்கன்னா நேற்று, இன்று, நாளை. இந்த டாபிக்கை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட நிகழ்வை நாளை நம்ம இதேன்னு போட்டிருக்கோம். இப்ப டாபிக் பாத்தீங்கன்னா நேற்று, இன்று, நாளை. இப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ஒரு விஷயம். நாளை நமதே, நேற்று, இன்று, நாளைன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது எம்ஜிஆர் படம் தான். இதை நம்ம பார்த்துருப்போம். இன்னொன்னு தோன்றது என்னன்னாக்கா நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த கிராமர் படிச்சிருப்போம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதுதான் நேற்று, இன்று, நாளைன்னா இதுதான் நமக்கு உதாரணம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலச்சக்கரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேத்து இருந்தது, இன்னைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்கும். ஏன்னா இப்ப பேசினது பாத்தீங்களா இவங்க எல்லாம் அடுத்த வருஷம் வர மாவட்ட ஆளுநர்கள் லியோன் சாரா இருக்கட்டும், வைத்தியன் சார், அவங்க எவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இதை பத்தி பேசுறாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கே பிரமிப்பா இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நினைச்சாங்க என்ன ஒரு வாரம் போகும், 10 நாள், அதிகபட்சம் ஒரு மாசம் அப்படின்னு நினைச்சாங்க. 30 நாள் தாண்டின உடனே என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னோடனே 100, 200, 300, 400, 500, 600, 750 இன்னைக்கு கிராஸ் பண்றோம். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இந்த பயணத்துல நானும் அவரோட ஒரு அணில் மாதிரி இருந்து ராமருக்கு எப்படி அணில் உதவியா இருந்ததோ அது மாதிரி குணபாலன் சாருக்கு பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு வந்து நானே எதிர்பார்க்காத தருணம் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இதை நான் இது வரைக்கும் எந்த இதுலயும் நான் கலந்துகிட்டது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விஷயத்துல. ஃபர்ஸ்ட் ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் நாங்க பண்ணியிருக்கோம். ரோட்டில பண்ணியிருக்கோம். நான் ஹெச்ஆரா இருந்திருக்கேன். ஸோ மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் வந்து யோகால வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சில விஷயங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் படிச்சதோ கேட்டதோ இல்லை ஏதாவது ஒரு எதுவுமே கிடையாது. அதனால கொஞ்ச நேரம் நம்ம வந்து இது செலவு பண்ணுவோம். ஸோ இந்த நேற்று இன்று நாளை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து வேற லெவல்ல நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம பல வேலை செய்யறோம். பல எண்ணங்கள் நம்மள்ட்ட வந்துட்டு போகும். பல விஷயங்களை பார்த்துட்டு இருப்போம். இந்த இதுல நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இதுல நம்ம சந்தோஷமா இருக்கும்? எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? எதெல்லாம் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல? என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருப்போமா? நம்ம பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு 2 விஷயத்த வந்து ரொம்ப டீப்பா நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். நம்ம சும்மா இருக்கும் போதும் சரி, ஏதாவது வேலை செஞ்சுட்டு நம்ம மைண்ட்ல வந்து சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து யாருமே நிப்பாட்ட முடியாது. ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் திங்க் பண்ணிட்டே இருப்பான். கடந்து போனதையே. என்னடா அவங்க அப்படி பேசிட்டாங்களே, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே. இதை தான் நம்ம மூடிட்டு இருப்போம்.
இல்லைன்னா வந்து ஃபியூச்சரை பத்தி அப்ப நடக்குமா நடக்காதா, இவங்கள்ட்ட கேட்க இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் வந்து நம்ம அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இத பாத்தீங்கன்னா இதனால நமக்கு என்ன வந்து ஒரு நன்மை இருக்குமாங்க என்னங்கிறத நம்ம திங்க் பண்ணி பார்த்திருக்கோமா? நமக்கு அது நன்மையை கொடுக்குமா? இல்ல நன்மையை கொடுக்காதா? இதே விஷயங்கள் தான் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இதனால நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்கள வந்து இழந்துடுறோம். எப்போதுமே நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். டெய்லி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கான முயற்சிகள் நம்ம செஞ்சிருக்கோமா? நம்ம ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறதும், சந்தோஷமா இல்லாத இருக்கிறதும் யார் காரணம்? அத பத்தி என்னைக்காவது நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோமா? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்துட்டு டெய்லி போணும். நல்ல விஷயங்கள பேசணும். நல்ல விஷயங்கள சொல்லணும். நல்லவங்கள பார்க்கணும். அப்படிங்கிற ஏதாவது எண்ணங்கள் நம்மகிட்ட வந்திருக்கா? சரி, இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சோ, இப்ப நம்ம வந்து கடந்த காலங்கள பத்தி, பாஸ்ட்ட பத்தி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து, நமக்கு அதனால என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பிரயோஜனம். பாஸ்ட்ல இருந்து நம்ம வந்து சில தவறுகள் பண்ணியிருப்போம். அத திருத்திக்கிட்டு, இனிமேலு நம்ம வந்து அந்த தவற செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அத வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும். சோ, பாஸ்ட் என்பது நம்ம கடந்து போன எண்ணங்கள். கடந்து முடிந்து போன எண்ணங்கள். அத நம்ம வந்து தொடர வேண்டாம். நமக்கு எதுக்கு வந்து மெமரி சிப் மாரி தான். நம்ம மொபைல்ல ஸ்டோரேஜ் இருந்ததுனாக்க, நெறைய வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? மொபைல் வந்து ஸ்பீடு டவுன் ஆயிடும். அதால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ, அது என்ன ஆகும்? ஒவ்வொரு இதா வந்து கடைசியில டிஸ்ப்ளேவே ஆஃப் ஆகுற அளவுக்கு வந்துரும். சோ, தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் வந்து வார்னிங் வரும். 100% யூஸ்டுன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுவோம்? ஓடி போய் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுவோம். அது வந்து சிஸ்டம். அது மேனுவலா பண்ணலாம். சோ, நம்ம மைண்ட்ல இருக்க தேவையில்லாத எண்ணங்கள எப்படி நம்ம டெலீட் பண்றது? இது ஒண்ணு. அடுத்தது எதிர்காலத்துக்கு வருவோம். அதாவது நாளைக்கு என்னன்னே தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்போம். அதனால ஏதாவது நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குமான்னா, அதுவும் தெரியாது. ஏன் இப்படி இருக்கோம்? உண்மையிலேயே. நம்மகிட்ட நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எப்படி இருந்தா நமக்கு சந்தோஷம் வரும்? ஃபியூச்சரையும் நினைக்க முடியாது, பாஸ்ட்டையும் நினைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? சோ ஃபியூச்சர் பாஸ்ட் எப்படி வந்து ஹிஸ்டரியோ, அது மாரி ஃபியூச்சர் வந்து ஒரு மிஸ்ட்ரி. அது ஒரு ஒரு விடை தெரியாத மர்மம். எப்படி இருக்குன்னு தெரியாது. சோ ஆனா நம்ம இந்த 2த்துக்கும் இடையில தான் போராடிக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மையிலே என்னன்னா, நம்ம வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம பி பிரசன்ட். பிரசன்ட்ல இருக்கணும். இப்ப இந்த நொடி பொழுது நம்ம என்ஜாயா இருக்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷத்த தரும். கடந்து போனத நினைச்சும் வருத்தப்படக்கூடாது. வரப்போ என்ன வருதுன்னு தெரியாத நினைச்சும் நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. இப்ப என்ன இருக்கு? அதனால தான் வந்து பிரசன்ட்ட பார்த்தீங்கன்னா, அது கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு பரிசு பொருள். இத மட்டும் நம்ம நினைச்சிருந்தா சரி பிரசன்ட்லயே இருக்கோம். நமக்கு சந்தோஷம் வருமா? வராது. நம்ம சந்தோஷமா இருக்குன்னா என்ன தேவை? இப்ப சாதாரணமா எல்லார்ட்டயும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? சந்தோஷமா இருந்தா பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். உண்மையிலேயே பணம் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. பணம் இருந்தா நிம்மதி வருமா? அப்புறம் ஏன் பணக்காரங்கலாம் வந்து அமைதிய தேடி இமயமலைக்கு போறாங்க. தனிமையில போய் தியானம் பண்றாங்க. ஏன் சொல்லுங்க? இது பணம் மட்டும் இருந்தா போதுமா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்ப சாதாரண கூலி வேலை செய்றவங்க. இவங்க என்னைக்காவது தியானம் பண்ணி, இல்ல மெடிடேட் பண்ணி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன காலையில ஏந்திச்சோமா, வேலை செஞ்சோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா நிம்மதியா. இன்னைக்கு பொழுது ஓடிச்சா இதுதான். இதுதாங்க வாழ்க்கை. உண்மையா பார்க்கணும்னா இதான் வாழ்க்கை. இப்ப பணம் நெறைய இருக்கும். உடல் ஆரோக்கியம் இல்லன்னாக்க, அந்த பணத்த வச்சு நம்ம சந்தோஷத்த கிடைக்குமா? உடல் ஆரோக்கியத்த வச்சு பணத்த சம்பாரிக்கலாம். நம்ம நல்லா ஹெல்த்தியா இருந்தோம்னாக்க, வெல்த் வந்து எப்படி வேணாலும் சம்பாரிக்கலாம். ஆனா வெல்த் இல்லாம, வெல்த்த வச்சுக்கிட்டு ஹெல்த்த வாங்க முடியுமா நம்ப? உடல் ஆரோக்கியத்த பைசா குடுத்து வாங்க முடியுமா? பணம் குடுத்து எங்கேயுமே வாங்க முடியாது. எல்லாம் டாக்டர்ட்ட போய் தான் செலவு பண்ணிட்டு இருப்போம். எல்லாம் ஆர்டிபிஷியல். இத வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப சொல்லுங்க. இப்ப நம்ம எப்படி வாழணும்? நம்ம சந்தோஷங்கிறது எதுல இருக்கு? பிரசன்ட்ல தான் இருக்கு. இதுல நம்மளோட வாழ்க்கையோட தத்துவம் என்ன தெரியுங்களா? நம்ம இந்த பிரசன்ட்ல வாழ்றது தத்துவம். ஒரு சின்ன விஷயம் தான். அதாவது நம்மோட முதல் மூச்சுக்கும், கடைசி மூச்சுக்கும் உள்ள இடைவெளி தான் வாழ்க்கை. இத நெனச்சு பாருங்க. நம்ம குழந்தையா இருக்கோம். குழந்தையா வரப்ப இந்த உலகத்துக்கு வரப்ப வந்து நம்ம மூச்சு விடுறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மூச்சு. அப்புறம் வளர்றோம். அப்புறம் இது பண்றோம். நம்ம அடல்ட் ஆகுறோம். அப்புறம் வந்து நமக்கு கல்யாணம் ஆகுது. நமக்கு குழந்தைங்க வருது. அதுக்கு கல்யாணம் பண்றோம். பேரன் பேத்திங்க வராங்க. அப்புறம் நம்ம வயசாயிர்றோம். அப்புறம் நம்மள குழந்தை மாரி பார்த்துக்கிறாங்க. சோ, இது எல்லாம் வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாத மாரி இது ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கு.
அது மாதிரி நம்ம ஆர்கன் எடுத்துங்க. நம்ம யூத்தா இருக்கும்போது நல்லா ஹெல்த்தியா இருப்போம். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஓடுவோம், விளையாடுவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். எல்லா பார்ட்ஸும் பாடியில உள்ள எல்லா பார்ட்ஸும் நல்லா இருக்கும். ஆனா வயதாக ஆக நம்மளோட பார்ட்ஸ் எல்லாம் குறையும். சில சொல்லுவாங்க கிட்னி ப்ராப்ளம்பாங்க, லங்ஸ் ப்ராப்ளம்பாங்க, ஹார்ட் ப்ராப்ளம்பாங்க. ஏன் எதனால வருது? இதெல்லாம் நம்மளோட வந்து வயதாகிறதுங்கிறது ஒரு காரணம். ஏஜிங்கிறது ஒரு ஃபேக்டர். அது யாருமே வந்து மாற்ற முடியாது. இன்னொன்னு நம்மளோட பழக்கவழக்கங்கள். அது உணவு முறையா இருக்கலாம், இல்ல எமோஷனலா இருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது இருக்கும். ஆனா அந்த மூச்சு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு அது மட்டும் மாறாம ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆ மூச்சு ஏன் நமக்கு முக்கியம்? அது பாட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்கு. அத ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் தேவையில்லாம? கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குது கேக்குது. எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. அதான் ஐயா சந்தேகமா இருந்துச்சு. கேக்குதுங்க. நீங்க தொடரலாம். ஓகே. இந்த மூச்சு ஏன் நம்ம முக்கியம்னு சொல்றோம்? அது பாட்டுக்கு தன்னால அது வேலைய செஞ்சுட்டு இருக்கு. நம்ம சந்தோஷத்துக்கும் மூச்சுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப ரமணர் மகரிஷி உங்களுக்கு தெரியும். ரமணர் வந்து அவரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாரு. நான் யார்? அப்படின்ட்டு. நான் யாருங்கிறதுக்கு நம்மள கேட்டுக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சில பேர் பேர சொல்லுவோம், இல்ல பதவிய சொல்லுவோம். இல்ல நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே நான் யார்? நான் உடலா? உயிரா? மனமா? எண்ணங்களா? ஆன்மாவா? இல்ல அறிவா? நம்மளால அத வந்து பிரிச்சு சொல்ல முடியுமா? இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு உள்ள தொடர்பு உள்ளது. இது இல்லாம நம்ம இல்ல. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து நம்மளோட மூச்சு காற்று. இதுதான் வந்து பிராணன்னு சொல்லுவாங்க. வாசின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றதா இருந்தா மூச்சுன்னு சொல்லுவோம், சுவாசம்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இது. இத வந்து ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க? நமக்கே தெரியும். அந்த மூச்சு இல்லன்னா நம்ம இல்ல இந்த உலகத்துல இல்ல. ஆனா அத பத்தி என்னைக்காவது நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோமா? அந்த மூச்சு எப்படி போகுது? எப்படி வருது? எதுவுமே நமக்கு தெரியாது. எப்ப நம்ம அத பத்தி உணர்வோம்னாக்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சஃபகேஷனா இருக்கிறப்ப, இல்ல வந்து எங்கேயாவது நம்ம தண்ணீல மூழ்கி எடுக்கிறப்ப தான் ஒரு செகண்ட் மூச்சு நிப்பாட்டும்போது தான் நமக்கு தெரியும். இதோட அரும. எவ்ளோ கஷ்டம்டா! ஏப்பா 2 நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியலையே! ஆனா, இந்த இடைப்பட்ட காலத்துல தான் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஃபர்ஸ்ட் மூச்சுக்கும், லாஸ்ட் மூச்சுக்கும் இடையில தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குங்க. ஆனா, இந்த வாழ்க்கையில வந்து நம்ம எவ்ளோ ப்ளே பண்றோம்? நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, என்ட்ட இவ்ளோ இருக்கு, அவ்ளோ இருக்கு. அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே ஒழிய, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, என்ன? இதெல்லாம் நமக்கு வந்து தெரியறதில்ல. இத வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. இத வந்து நம்ம தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். இத வந்து மத்தவங்க சொல்லியோ கிடையாது. ஏன்னா, இந்த அனுபவம் வந்து நம்ம தான். இந்த மூச்ச வந்து சரி மூச்ச பத்தியே பேசிட்டு இருக்கோம். இந்த மூச்சோட அருமை என்னங்கிறது நமக்கு தெரியணும்னாக்க, நம்ம ஒரு 5 நிமிஷம் மூச்ச புடிச்சுட்டு இருக்க முடியுமா? ஏன் கடவுள் வந்து எல்லா உறுப்புக்கும் தனித்தனி பார்ட்ட கூடாதுன்னா, மூச்ச மட்டும் வந்து அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாரு. ஏன்னா மனுஷன் என்னைக்காவது மறந்துருவான் மூச்சு விடுறதுக்கு. நம்ம தூங்கும்போது மூச்சு விட மறந்துருவோம். ஏதாவது வேலை பார்க்கும்போது ரொம்ப டீப்பா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது விட்டுருவோம். அதனால தான் கடவுள் வந்து இயற்கையாவே அது தன்னால போய்க்கிட்டே இருக்கும். ஆனா அது எங்கேருந்து வருது, எங்கேருந்து போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம மூச்சு விடுறதே வந்து கரெக்ட்டான விதத்துல போகுதா? அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு நமக்கு வந்து ஏன் நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல? ஏன் நமக்கு இவ்வளவு உடல் உபாதைகள் இருக்கு? ஏன் நம்மள மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் தேடி வருது? இதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் நம்ம மூச்சு தான். விளையாட்டா இருக்கும். என்னடா இது மூச்ச பத்தி சாதாரணமா சொல்றாங்களேன்னு. உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம மெடிடேஷன் செய்றோம், எக்சர்சைஸ் செய்றோம், தியானம் செய்றோம், ஆசனாஸ் பண்றோம். எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. முக்கியமானது வந்து அந்த மூச்சு. இந்த மூச்சு தன்னால போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது என்ன நம்மள செய்யும்? அப்படின்னா கிடையாது. மூச்சு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூச்சு ஒரு பக்கத்துல ஆரம்பிச்சு இன்னொரு பக்கத்துக்கு போகும். அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மூச்சு மாறும். இப்ப நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது எத்தன பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப மண்டேன்னா என்ன மூச்சு? இன்னைக்கு ஃப்ரைடே. ஃப்ரைடேன்னா என்ன மூச்சு? இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? இத வந்து சரம்ன்னு சொல்லுவாங்க. சரயோகம். இத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க. ஏன்னா, இந்த மூச்சு தான் நம்மள வந்து இயக்குறது. நம்மள வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதா இருக்கட்டும். நீங்க எது செஞ்சாலும் சரி, இந்த மூச்சு இல்லாம நம்மளால செய்ய முடியாது. இப்ப பேசிக் வந்து அதுதான். இது இல்லாம சொல்லுவாங்க, நீங்க இப்ப சாதாரணமா ஒரு மெடிடேஷன்ல போய் ஜாயின் பண்றீங்க. நிறைய இப்ப குருஸ் வந்துட்டாங்க. போய் மெடிடேஷன் மனத்த வந்து கட்டுப்படுங்க. மனத்த அப்படியே காமா வைங்கன்னா எப்படி வைக்க முடியும்? ஒரு நாளைக்கு நம்மளோட எண்ண ஓட்டங்களே 75,000, 85,000 எண்ண ஓட்டங்கள் இருக்கும்.
இதை எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்க? ஆனா குறைக்கிறாங்க, செய்றாங்க. இருக்கிறவங்களும் செஞ்சுகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அத வந்து 25,000 குறைக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு 16லேருந்து 18 மூச்சு வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அத 4லேருந்து 8க்கு ஆயிட்டோம்னாக்கா பெரிய விஷயம். 16, 18 நார்மல். நம்ம ஒரு சாதாரண மனிதன். 4, 8 பண்றவங்கலாம் ஞானி. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வேற நிலையில இருப்பாங்க. இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஆயுட்காலம் வந்து சராசரியா நம்ம 60, 70. இப்ப ஒரு டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட ஆயுட்காலம் வந்து 14லேருந்து 16 வருஷம். ஆனா இதே ஆமை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேல வாழுதும்பாங்க. அது வந்து சில இதெல்லாம் 500 வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த மூச்சு தான். நாய் பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஹேன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மூச்ச வந்து அதிகமா வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் சரி, தூங்குற டயத்த தவிர, பாக்கி நீ முழிச்சிட்டு இருக்க நேரத்துல எல்லாம் அது மூச்ச வந்து அதிகமா வெளியில விடும். ஆனா ஆனா ஆமை வந்து அப்படி கிடையாது. அது மூச்ச எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா விடுதோ, இதுதான். இதுதான் வந்து நம்ம வந்து பிராணாயாமம்னு சொல்லிட்டு படிப்போம். நம்ம அதுல பல யோகங்கள் இருக்கு. நம்ம அதிகமா பண்றது பிராணாயாமம். ஏன்னா, இதெல்லாம் மூச்சு சம்பந்தப்பட்டது. அடுத்தது தியானம். தியானத்துல உட்காருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முத்ரா வைப்போம். இதுக்கெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஒரு சாதாரணமா ஒரு முத்ரா வச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா, மினிமம் 5 நிமிஷத்துலேருந்து 24 நிமிஷம் வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் முத்ராவுக்கு தகுந்த மாரி பண்ணணும். தியானம் பண்ணணும்னாக்க குறைச்சலா ஒரு 15 நிமிஷம். அதுவும் அந்த தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஆசனாஸ்ல அத உட்கார்ந்து பண்ணா தான் நமக்கு 100% வந்து பெனிஃபிட் இருக்கும். இது இல்லாம நான் சும்மா சேர்ல உட்கார்ந்துக்கிறேன், அப்படியே நின்னுட்டு இருக்கேன். செய்ய முடியாது. சரி, இதுக்கும் இந்த மூச்சுக்கும் என்ன சம்பந்தம்? மூச்சு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த பகுதியில தான் ஓடுதுன்னா, அதாவது சொல்லுவாங்க. சூரியக்கலை, சந்திரக்கலைன்னு சொல்லுவாங்க. சூரிய நாடி, சந்திர நாடி, இடக்கலை, பிங்கலை. அதாவது லெஃப்ட், ரைட். லெஃப்ட்ட வந்து பெண் தன்மையாவும், ரைட் ஆண் தன்மையாவும். லெஃப்ட் சந்திரன், ரைட் சூரியன் சொல்லுவாங்க. இது நம்ம இதுல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வந்து இருக்கணும். இது என்னன்னா, இது வந்து நம்ம கிரகங்களோட எனர்ஜிய வந்து அது ரிசீவ் பண்ணும். அத டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா, அப்பதான் நம்ம பாடியில உள்ள எல்லாமே மாறும். இப்ப சாதாரணமா சொல்லுவாங்க, "புறங்கை கட்டாத, ஒத்த கால்ல நிக்காத." இதெல்லாம் என்னன்னா, நம்ம கைய மேலைக்கு தூக்குனாலே நம்ம சரம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதே மாரி ஒத்த கால்ல நின்னாலும் மாறும். எங்க அழுத்தம் குடுக்குறோமோ அந்த இதுக்கு மாறிடும். ஒரு இயற்கையா ஒண்ணு போறத வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால அத வந்து மாத்தி விட்டுர்றோம். இப்ப நேரா ஒரு பாதையில போயிட்டுருக்கோம். பைபாஸ்ல போறோம். தவறி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதோ இந்த ரோடு நல்லா இருக்கு. ஆரம்பிக்கும்போது நல்லா இருக்கும். அதனால அந்த ஊருக்குள்ள போயிட்டோம்னா, நம்ம என்னென்ன பாடுபடணும். ஆரம்பிக்கும்போது நல்லா இருக்கும் அது. உள்ள போக போக டிராஃபிக்கா இருக்கும். ரோடு நல்லா இருக்காது. டைம் ஆகும். நம்ம போன நேரத்துக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவோம். இதுதான் வாழ்க்கை. ஸோ இந்த மூச்சு நல்லா இருந்ததுன்னா, எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுல நெறைய பேசலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப டைம் இல்லாத காரணத்தினால இத நான் வந்து உங்களுக்கு ஒரு விதையா விதைக்கிறேன். இந்த மூச்சு எப்படி இருக்கும்? இத கவனிங்க முதல்ல. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம இத பத்தி நல்லா டீப்பாவே பேசலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில திரும்பவும் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இது நான் சொல்றது எந்த விஷயத்த எவ்வளோ விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. நான் கரெக்ட்டா சொன்னேனான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இது யோகாவ பத்தி பேசியிருக்கேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு குடுத்த நம்ம சேர்மன் குணபாலன் அவர்களுக்கும், இதை பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த நமது அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். அற்புதம். 750 நாட்கள் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு உண்மையான உட்கருத்த வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து விளக்கியிருக்கீங்க. எம்ஜிஆரே சொல்லியிருப்பாரு, நம்ம நேற்று இன்று நாளை, நாளை நமதே சொன்ன மாரி, எம்ஜிஆரோட கருத்து 3 அடியில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற மாரி அவரும் அந்த கருத்தை வலியுறுத்தியிருப்பாரு. அதே மாரி இன்றைக்கு அதுக்கு நேற்று இன்று நாளை என்ற அற்புதமான அந்த நிகழ்வுக்கு ஏற்றபடி இன்றைய நிகழ்வுல வந்து உங்களுடைய அந்த மூச்சை பற்றி உண்மையிலுமே நம்ம வந்து அதை கவனிச்சு பார்த்தோம்னா அதோட பயன்கள் நமக்கு நல்லா தெரியும். அது எதுக்காக அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம என்னென்னத்துக்காகவும் நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு கருத்து தான் நம்ம வாழ்க்கையே அப்படிங்கிறத வந்து யாரும் வந்து நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா அத நினைச்சு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைகள் வந்து எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு 750வது நாளில் அனைவருக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து, அனைவருக்கும் ஒரு மனதளவில் ஒரு உண்மையை புரிய வைத்து, இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான நாளாக ஏற்படுத்தி கொடுத்த எங்களது இந்த காலைச்சக்கரம் நிகழ்வின் சேர்மன். அதாவது இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து எனக்கு ஒரு பக்கபலமாவே இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து அந்த பின்பலங்கள் தான் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும்.
அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பின்பலமாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வந்து உறுதுணையாக இருந்து கொண்டு இன்றைய நிகழ்வுல வந்து அற்புதமான விளக்கத்தை கொடுத்து சிறப்பித்து கொடுத்த ஜானி சாம்சன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே ஓகே. இந்த நிகழ்வு பற்றி இப்ப கலந்து கொண்டு இருக்கும் பங்கேற்பாளர்கள் ஒரு சில நபர்கள் இந்த வாழ்த்துரை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பங்கேற்றிருக்க உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த காலச்சக்கரம் 750வது நாளில் சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வள்ளியரசில இருந்து பேசுறோங்க ஐயா. ஐயா கண்ணப்பன் யோகா ஆசான் அவருடைய ஒரு மாணவன் நானு. கவின் சேகர். வணக்கம் வணக்கம். ஆமாங்க ஐயா. முன்னாடி தொடர்ச்சியா வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச காலங்களா வந்துட்டு வேலை பளுவின் காரணமாக அட்டன் பண்ண முடியல. இப்ப திருப்பியும் வந்து உள்ள வந்திருக்கேன். இந்த நிகழ்வு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப அருமையாவே சொல்லியிருந்தாரு ஐயா. ரொம்ப நன்றிங்க. மென்மேலும் வந்துட்டு இந்த நிகழ்வு வந்துட்டு தொடரணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் சென்றடைஞ்சிட்டு இருக்கு. மென்மேலும் வந்துட்டு பயணம் அடையக்கூடிய நம்ம சொந்தங்கள் அனைவரும் இதுல வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் அவங்களோட உடல் நலத்தையும் பேணி காத்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தொடர்ந்து பயணிகள். வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா, பெருமாள் பேசுறேன். வணக்கம் வணக்கம் சார். காலச்சக்கரம் 2.0 இருந்தது. இன்று நாளை நம்மதாக எடுத்து 2 வருடங்களை முடித்து 750வது நாளை இன்று அடியெடுத்து வைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இன்று நேற்று இன்று நாளை இன்று தலைப்பிலே மிக அருமையாக அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு 20-30 ஆசான்களை வைத்துக்கொண்டு சூரியன் காலையில் உதித்து மாலையில் மறைவது போல் தினமும் எழுந்திருச்சு காலையிலே 5 மணிக்கு அவர் வந்து ஐயா இன்னைக்கு நாளைக்கு நீங்க இதை பேசணும், இந்த தலைப்பை பேசணும், நீங்க இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசான்களை மற்றவர்களையும் நண்பர்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டு இன்னைக்கு 750வது நாளை தொடங்கி கொண்டு மிக சிறப்பாக வாழ்வில் நோயற்ற செல்வமே குறையற்ற செல்வம் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துகின்றேன் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி பெருமாளையா, வாழ்த்துக்கள், சந்தோஷம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வாங்க தலைவர் அவர். 750வது நாள் கிட்டத்தட்ட ஒரு 1000 நாளை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஐயா வந்து 17ஆம் தேதி இந்த வருஷத்தோட தலைவரா பதவி ஏத்தாங்க. நம்ம வைத்தியநாதன் சார் தான் அவங்களுக்கு சீஃப் கெஸ்ட் அன்னைக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு என்ன வைத்தியநாதன் சார் என்ன சொன்னது கூட சொன்னாங்க. நம்ம அன்னைக்கு ஐயா வந்து கிட்டத்தட்ட மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சால்வை அணிவிச்சிருக்கிறாங்க. சால்வை அணிவிச்சதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம அந்த காலை சக்கரம் அப்படிங்கிற ஒரு நேமையும் அதுல வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் அந்த சால்வை அணிவிச்சிருக்கிறாங்க. ஐயாவுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்ளும். ஏன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தா நம்மள வந்து மனசளவுல உள்ளார நமக்கு அந்த எண்ணங்கள் இருந்தா அந்த வெளிப்பாடுகள் வெளியில வருங்கிறத வந்து எதன் மூலியமா வேணாலும் காமிக்கலாம். அதுல வந்து அவங்களோட பதவியேற்பு விழாவுல அந்த காலச்சக்கரம் நிகழ்வை வந்து அந்த சால்வை மூலமா போட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பொருளா அன்னைக்கு ஆக்கியிருக்காங்க. எல்லாருமே இது என்ன காலச்சக்கரம் போட்டிருக்காங்க, காலச்சக்கரம் போடுற என்ன இது அப்படிங்கறது சொன்னோன்னே ஐயா வந்து அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து விளம்பரப்படுத்தி அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வழிமுறைகள் எந்தெந்த நோக்கத்துல செய்யறாங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். நன்றிங்க ஐயா, சொல்லுங்க. நன்றிங்க. உங்களுடைய தலைமையில இந்த குழுவானது ஆரம்பிக்கப்பட்டது. காலச்சக்கரம் நம்ம மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்கள் உங்களுக்கு இதை துவக்கி வச்சாங்க. அன்றைய ஆசான் நமக்கு கண்ணப்பன்ஜி இருந்தாங்க. அந்த காலத்துல நான் பொருளாளர் சங்கத்துல பொருளாளர் இருக்கும்போது ரமேஷ் மோகன் சார் வந்து என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அவர் உள்ள போன அவர்கிட்ட அவர் பதிவு எனக்கு வந்திருந்தது. அதில் உள்ள போனேன், நீங்க காலச்சக்கரத்துக்கு வந்துருங்க அப்படின்னாரு. என்னை நினைச்சு விடுங்க அப்படின்னா அப்புறம் அவரை நினைச்சு விட்டாரு. அப்புறம் அதுலேருந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். அது நேற்று
முதல் ஆண்டு. 2வது ஆண்டு நான் செக்ரட்டரி. அதை வந்து குணபாலன் சார், செங்குட்டன் சார் தலைமையில் நம்ம செயலாளர் இருந்தோம். நீங்கள் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க குணபாலன் சார் ஐயா அவர்கள். நிறைய பயிற்சிகள், நிறைய மருத்துவங்கள். அதில் என்னன்னா எனக்கு பிடிச்சது மருத்துவம் என்னன்னாக்கா அலோபதி இல்லாத மருத்துவங்கள். அலோபதி தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கொலை பண்ணிட்டு இருக்கு. அதனால அலோபதி இல்லாத ஒரு மருத்துவத்தை நாம் காலச்சக்கரத்தின் மூலமாக அக்குபஞ்சர், சித்த வைத்தியம், காய்கறி உணவகம், அப்படி நெல் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு காலச்சக்கரமானது 2ஆம் ஆண்டில் 2.0 என்ற அளவில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு சென்ற ஆண்டு ஜெகநாத ஐயா சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அவங்க வைப்பு, அவங்க பொன்குடி அம்மா, அவங்க பாரதி தேவி அம்மா எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அதில் நிறைய பயிற்சியாளர்கள் தினப்படி காலச்சக்கரத்தில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா சிறப்பு விருந்தினர் யார் இன்னைக்கு அப்படிங்கிறது தான். அந்த சேன்ஸ் கூடும், வருகை கூடும். நம்ம காலச்சக்கரத்தில் 40, 45, 50 வரும் சில நாளில். இந்த 3வது நாள் வந்து நரசிம்ம ஐயா சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்க இல்லைன்னாக்கா அந்த குணபால் ஐயா, நான் தலைவராக இருக்கேன். நம்முடைய பாஸ்கரன் எம்ஜிஆர், நாங்களாம் எம்ஜிஆர்னு சொல்கிறத விட எங்கள் எம்ஜிஆர் கூட இருக்கோம், எம்ஜிஆரோட வாழ்ந்திருக்கோம், எம்ஜிஆர் கூட இன்னைக்கு இருக்கோம். நேற்று இன்று நாளுன்னு சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் கூட இருந்திருக்கோம், எம்ஜிஆரோட பழகிருக்கோம், இன்னைக்கு எம்ஜிஆரோட பழகிட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஒரு நிலைமையில காலச்சக்கரம் அருமையாக போயிட்டு இருக்கு. இந்த வருங்கால டிஜிகள் நம்ம கவர்னர்லாம் இன்னைக்கு சொன்னாங்க, ஆளுநர்கள்லாம் நல்ல வாழ்த்து சொன்னாங்க. வைஜநாதன் நிறைய பேசிட்டு இருந்தா இன்னைக்கு நான் காலச்சக்கரத்தை பத்தி. என்ன காலச்சக்கரம்னு பின்ன பிரட்டி பார்த்தாரு, சொன்னேன். அப்படியா, சரி சரி சரின்னாரு. அது மாதிரி காலச்சக்கரத்தை கொண்டு போகணுங்கிறது என்னுடைய பெரிய அவா. அதனாலதான் இந்த 3 ஆண்டுகளை 2ஆம் ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டிலே 750 நாளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பயணிக்க வேண்டியிருக்கிறது. அதையும் கருத்தில் கொண்டு காலம் கருதி அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட ஐயா அவர்களுக்கு குணநலமும் உடல் நலமும் மனநலமும் எடுத்து இந்த குழுமத்தை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு பரமேஸ்வரனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி சார். அன்பான வாழ்த்திற்கு நன்றி. பொருளாளர், செயலாளர், தலைவர் 3 பதவிகளிலும் காலச்சக்கரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அனுபவிப்பதை விட அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொண்டிருப்பது பெரிய பெரிய வாழ்த்து. சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்து இருக்கும் வரை எங்களுக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி இன்னும் 1000 நாட்களை கடந்து சிறப்பாக நடைபெறும். வாழ்த்துக்கள். அற்புதமான வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வேறு யாராவது தகவல்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்றீங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். காரைக்கால் மாவட்டம் நிறைவில இருந்து மயில் வாகனம் பேசுறேன். குணபாலன் ஐயா வந்து எனக்கு ஓராண்டுகளாக தெரியும். இந்த கலிங்கம் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு மருந்து ஊத்துறது, அதுல போய் நான் கண்ணுக்கு மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஊத்துவாங்க. அதுல போய் ஊத்திட்டு வரும்போது பேசுவேன். சும்மா ஜென்ரலா அவங்க அப்பா வந்து என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு பழக்கத்துல நான் பேசிட்டு வந்துருவேன். அவங்க ஆனா சொல்லுவாங்க, நான் இது ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கல. அதன் பிறகு ஐயா இந்த சிவசேலத்துக்கு, தென்காசி சிவசேலத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. சரி நானும் வர்றேன்னு சொல்லிட்டு அதுல நானும் எங்க வீட்லயும் சேர்ந்து 2 பேருமே போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த பிறகு எனக்கு ரொம்ப அற்புதம். நான் இது மாதிரிலாம் நான் அனுபவிச்சது கிடையாது. என்னோட இது பூரா எல்லாம் ஒண்ணு வாக்கிங் போனா உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்கிற ஒரே இதுதான் ஒரு 18 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சார் அங்க போயிட்டு வந்த பிறகு இந்த குரூப்ல சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டதும் இந்த ஜூம்னு ஒண்ணு இருக்கு அப்படி இப்படின்னு நான் சொன்னாங்க. ஏதோ ஏனோ தானோங்கிற மாதிரி தான் அதை ஆரம்பத்துல உள்ளார வந்த பிறகு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா நம்ம குணபாலன் ஐயா நடத்துறாங்க. அதுக்கு நம்ம காலச்சக்கர குழுவினர் அனைவரும் ரொம்ப அருமையா இருக்காங்க. அதுல பெரிய பெரிய ஆசான்கள், இந்த ஆசான்லாம் அங்க வந்திருந்தாங்க. ஆனா எனக்கு அவங்க எல்லாம் யாருன்னு தெரியாது. யாரோ நம்மள மாதிரி அவங்களும் வந்தவங்க போலருக்கு இந்த இயற்கை வாழ்வியல் முறைக்கையா வந்திருக்காங்கன்னு தான் நான் இருந்தேன். ஆனா எல்லாரும் அவங்ககிட்ட போய் பேசுவாங்க கொள்ளுவாங்க. நான் யாரோன்னு எட்ட இருந்துதான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இந்த டிவில செல்லுல பார்க்கும்போது அவங்களெல்லாம் நேரா பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதும் இருக்குது, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற நோக்கமும் அதிகமா இருக்குது.
நல்ல சிறப்பா இருக்குங்க ஐயா. அந்த 750 நாள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வரும் காலச்சக்கர குழுவினருக்கும் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் குணபாலன் ஐயா. குணபாலன் ஐயா வந்து அவங்களுக்கு யார் யார் எவ்வளவு பேக்ரவுண்ட் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அனைவருக்கும், ஆசான்கள் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மயில்வாணன் சார். தொடர்ந்து பயணியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே இதுல சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து பயணித்து சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 ஐயா. வணக்கங்க ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் நான் சேலத்திலிருந்து அருள்மணி முத்துசுவாமி பேசுறேங்க ஐயா. நான் வந்து சக்கரத்துல ஆரம்ப காலத்திலிருந்தே பயணிச்சுட்டு வரேன். இது வந்து உண்மையிலேயே இதுல பயணிக்கிறதுல வந்துட்டு மற்றற்ற மகிழ்ச்சியை அடையிறேங்க ஐயா. இது வந்து உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு பல்கலைக்கழகம் தான். இதுல வந்து பயணிக்கிறதுல வந்து பல்கலைக்கழகத்துல எல்லாமே சொல்லி தருவாங்க. அது மாதிரி இதுல வந்து அனைத்துமே நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குதுங்க ஐயா. இது வந்து இன்னைக்கு 750வது நாள்ன்றது கொண்டாடுறது வந்து இன்னும் 750 ஆண்டுகள் இது வந்து நிலைச்சு நின்று எல்லாரும் பயன்பெறணும், நாம மகிழ்ச்சி அடையணும், வாழ்க வளமுடன் தான் இருக்கணும், எல்லா பயனும் மக்களுக்கு போய் சேரணுன்றது என்னோட மனப்பூர்வமான ஆசீர்வாதம் ஐயா. ஆண்டவனை பிரார்த்தனை செய்து நம்ம எல்லாரும் பயணிப்போம் என்று கூறிங்க. இதுல பல ஆசான்கள் வந்து சொல்லி தர்றது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றிங்க ஐயா. இதெல்லாம் வழி நடத்தக்கூடிய ரோட்டரி கிளப் ஐயா உங்களுக்கு திருவாளர் குணபாலன் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நாம மென்மேலும் வளர்ந்து ஒரு பெரிய சாதனையான செயலா இது வரணும்ன்றது என்னோட மனப்பூர்வமான ஆசை ஐயா. மிக்க நன்றி, வணக்கம் ஐயா. பயணிப்போம் பயணிப்போம். நன்றி நன்றி அருள்மணி சார். உங்களுடைய உண்மையுமே நீங்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா சிறப்பா பயணிச்சுட்டு இருக்கீங்க. இன்னொன்னு என்னன்னா, பயணிப்பதை விட பல்வேறு நபர்கள் உங்கள் மூலியமா இந்த கலைச்சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க. அது நீங்க நிறைய பேருக்கு சொல்லி விட்டுருக்கீங்க. நிறைய பேரும் வந்து பயன்பெற்று இருக்காங்க. அந்த வகையிலே இன்றைய 750வது நாளினுடைய இந்த வாழ்த்து என்பது எங்களுக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு அன்பான வாழ்த்திற்கு நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். காலை சக்கரம் நான் அன்றைக்கே சொன்னதுதாங்க ஐயா. காலை சக்கரத்தில் இணைந்து பயணித்தால் காலன் கூட ஓடி போவான் பயந்து, அப்படிங்கிறதுதான் உண்மையான வாசகங்க ஐயா. இதில் நடமாடும் மருத்துவர்கள் எத்தனையோ பேரு நம்மளை வழி நடத்தி செல்வதற்கு உங்களுடைய சீரிய முயற்சி. உங்களுக்கு பேரே பாருங்க ஐயா, குணபாலன். நாங்க அடிக்கடி பேசிப்போம். பாலன் என்றாலே வந்து சிறிய குழந்தைன்னு பேரு. குணத்துக்கே சிறிய குழந்தை நீங்க. அப்ப ஆரோக்கியத்துக்கும் சிறிய குழந்தை தான் நீங்க. நீங்களும் சிறிய குழந்தையா இருந்து இந்த 5:30 மணிக்கு எழுந்திருந்து எங்களையும் வழி நடத்தி எங்களையும் வந்து இளமையா வச்சுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அருமையான ஒரு செயல்பாட செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதுல நாங்க பயணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோங்க ஐயா. பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்ற வாசகத்திற்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதில் இன்பமுறுகிறோம், இன்பமுற்று கொண்டே இருப்போம் என்று கூறி வாழ்த்துகிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிம்மா. அதாவது பூவோடு சேர்ந்து நாறு மணப்பதை விளங்குகிறத விட்டு என்னோட கருத்து என்னன்னா, இந்த நாறு இருந்தாதான் பூவே கட்ட முடியுங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணுது. அதனால உங்க நார்களால் தான் பூவே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மலராக நல்ல ஒரு அதாவது பெண்களுக்கும் சரி, பூஜைக்கு சாமிக்கும் சரி, அதை செலுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருப்பதற்கு அந்த நார் தான் முக்கியம் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அந்த நார் தான் இந்த பூவுக்கு ஒரு பெரிய ஒரு பயனாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க வந்து சிறப்பிக்கிறது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. நன்றிம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சித்தானந்தம் ஐயா வணக்கம் ஐயா. காலை சக்கரம் 750 நாள்
கொண்டாட்டத்துக்கு வாழ்த்துக்கள் ஐயா. தங்களுடைய பணியை மேலும் சிறக்கணும். இந்த காலச்சக்கரம் மூலமாக நிறைய ஆசான்கள்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அது இல்லாமல் ரோட்டரி சங்கத்தில் சதீஷ்குமார் ஐயா, மயில்வாகனம் ஐயா, இஸ்மாயில் ஐயா, ஜானி சாக்சன் ஐயா, இனிமேல் நிறைய கௌரி அம்மா, துரசிங்கம் ஐயா, இவரெல்லாம் நிறைய நண்பர்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்காங்க. அவருக்கெல்லாம் மிக வாழ்த்துக்கள் ஐயா. மேலும் இந்த காலச்சக்கரம் மேலும் தொடரணும். நன்றிங்க ஐயா. நன்றி. வயதானாலும் நம்ம நண்பர்களாக வந்து நல்லா பழகுவாங்க. வந்து ரவிசுந்தர் ஐயா வந்து அவங்க வந்து சாதாரணமாகவே கிட்ட வந்து எல்லாரையுமே தட்டி கொடுத்து நல்லாவே பழகுவாங்க. வந்து அவர்கள் வந்து நல்லா எல்லாமே இந்த காலச்சக்கரனுடைய தொண்டு தான். நல்லா வளரும் காலச்சக்கரம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி சித்தானந்தம் ஐயா. சித்தானந்தம் ஐயாவும் அது மாதிரிதான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதுல ரோட்டரி நண்பர்கள் சதீஷ்குமார் சார்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய நண்பர்களா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இது ஒரு நட்பு வட்டாரமாகவும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து ஒரு குடும்ப வட்டாரம், நட்பு வட்டாரமாகவும் சிறப்பா சென்று கொண்டிருக்கிறது. சார் சொன்ன மாதிரி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மற்றபடி யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல டைம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. 750 உங்களோட அயராது உழைப்புக்கு நன்றின்னு நாங்க ரொம்ப தலை வணங்குறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க நிறைய விதத்துல மாறிட்டு இருக்கோம். காலைல ஏஞ்சோடனே அவர் சொல்லுவாரு, காலைல ஏஞ்சோடனே எல்லாரும் எழுப்பி விடுறாங்கன்ட்டு. லேடிஸ்க்கெல்லாம் ஒரு இது இருக்கு, ஏஞ்சோடனே வேற ஏதோ எண்ணம் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் தடுத்து எங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுல உங்களுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு சாமி பாட்டு போறதாவது நம்ம வந்து போட்டாதான் அது ஆன் ஆகுது, கேட்கணுன்ற எண்ணம் போகுது. இது வந்து அது இல்லவே இல்லை. எல்லா விஷயத்துலயுமே இது நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உடற்பயிற்சி ஆகட்டும், மனசுக்காகட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ஜானி ஜான்சன் சார் சூப்பரா பேசினாங்க. அவருக்கு ஒரு நாள் செக்ஷன் கொடுங்க. நல்லா பேசினாரு. மூச்சு பத்தி அழகா. ரவிசுந்தர் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். அழகா அவர் எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருந்தா அதை செய்திருப்பாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. சித்தானந்தம் ஐயாவுக்கும் நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிமா. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா வந்து தொடர்ந்து இந்த நிகழ்வுல பயணிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. உங்களால வந்து பல்வேறு நபர்கள் வந்து உள்ளார வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கௌரி அம்மாவை எங்களுக்கு சொல்லி விட்டாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் எப்படி அவர் ரவிசுந்தர் சார் வந்து அவரு போர்வைன்னா அது துண்டுனால அவர் விளம்பரப்படுத்துறாரு. அதே மாதிரி உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் எல்லாமே இந்த காலச்சக்கரத்துக்கு விளம்பரப்படுத்தி தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து இதை வந்து ரொம்ப ஈடுபாட்டோட நீங்க அந்த சிவசேலம் அழைச்சிட்டு வர்றது கூட நிறைய பேர் சொன்னாங்க. அதாவது நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டளை துளசிங்க சார் கூட இருக்காங்களா? இல்ல இருக்காங்க. என்னடா இது நம்மள இவ்வளவு வற்புறுத்துறாங்களே, நம்ம போய் தான் ஆகணுமாங்கிற மாதிரி எல்லாம் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா வந்து அங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்ன வந்து அவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. நீங்க வந்தே தான் ஆகணும், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் இங்க இருக்கு அப்படிங்கறத துளசிங்க சாரே சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க அந்த உள்வாங்கி எல்லாரையும் வந்து அரவணைச்சு இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் நாங்க இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றிம்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. சதீஷ்குமார் சார், கம்முன்னு இருக்கிறீங்க, ஏதாச்சும் கொஞ்சம் பேசுங்களா? கீழே மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு பேசுங்க. ஒரு 2 வாரத்தை பேசுங்க. சாரெல்லாம் வந்து இந்த எம்ஜிஆர் சொல்ற மாதிரி காலத்தை வென்றவன் சார் நீங்க. ஒரு 2 வாரத்தை எல்லாருக்கும் ஒரு உறுதுணையா இதை நடத்துறதே ஒரு பெரிய விஷயம். இதுல நல்ல சிவம் ஐயா அவங்களுக்குலாம் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன். காலையில ஏந்து எல்லாருக்காகவும் நீங்க செய்யறது ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. பாத்தீங்களா? வாழ்த்துக்கள் ஐயா.
அவரு கட்டளை என்ன சொன்னாருன்னா, நான் குரூப்ல வர்றேன். அவரு கோச்சேர்மனா இருக்காரு. எனக்கு வந்து இப்ப ஜானி சார் இருக்கிற மாரி கோச்சேர்மனா இருக்காரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்றேன். ஆனா என்ன மட்டும் பேச சொல்லிடாதீங்க பாரு. ஒரே வார்த்தை தான் அவர்ட்ட இருந்து வரும். கண்டிப்பாக. அவரோட வார்த்தைகள் வந்து 2 வார்த்தையா இருந்தாலும் 2,00,000 வார்த்தை, 2,00,00,000 வார்த்தைகளுக்கு 2,00,00,000 வார்த்தைகளுக்கு சமம். அ உண்மையிலுமே சொல்லலாம். அந்த நட்பு என்பது இன்னைக்கு வந்து நாங்கலாம் வந்து எப்படி இணைந்தோம்னு தெரியல. அந்த பிரபஞ்சம் தான் எங்கள இணைச்சதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு ஒரு நட்பு. ரோட்டரியில இருந்தோம். இன்னைக்கு காலை சக்கரத்திலயும் அவர் சார் வந்து இந்த அளவுக்கு எங்களோட பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அ அதாவது ஒரு நேரத்துல ஒரு உதவின்னு போனா, அந்த இடத்துல ஸ்பாட்லயே வந்து நிப்பாரு. அவரு சார் இது மாரி வந்துட்டு இருக்கேன் அப்டின்னா, எனக்கு முன்னாடி வந்துட்டு இருப்பாரு. நான் சென்னையில இருந்து வந்துட்டு இருந்தேன் அவரோட. எனக்கு முன்னாடி ஒரு பிரதர் ஒரு ஹெல்ப்புக்காக முன்னாடி வந்து இருந்து அந்த உதவிய செஞ்சு வழி அனுப்புற வரைக்கும் கூட இருந்து நமக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு அன்பான இதய நண்பர்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து வழிநடத்தக்கூடியவர். சிறப்பான பண்பாளர்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அவரு வந்து அவர பத்தி சொல்லிக்கவே மாட்டாரு. இன்னைக்கு நம்ம தான் அவர பத்தி சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையானவர்ன்னு வச்சுக்கங்களேன். அந்த நேரத்துல ஒரு 2 வார்த்தை சொல்லி அதாவது அவர் சொன்ன மாரி ஒரு 2டே வார்த்தை பேசிட்டாரு. 2 வார்த்தை பேசி இந்த நிகழ்ச்சியில வந்து நமக்கு வாழ்த்துரை வழங்கிய சதீஷ்குமார் அவர்களுக்கும் நன்றி. நன்றி சார். ஓகே. நன்றி. இந்த நிகழ்வு தொடர்ந்து 750 நாட்கள் உங்களுடைய அன்பான ஒவ்வொருவருடைய அன்பான அ ஒத்துழைப்பினாலும் வாழ்த்து என்பது வந்து நீங்க இந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படி என்பது வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னாக்கா, உங்களுடைய ஒவ்வொரு நாள் பயணங்கள் தான் இந்த நிகழ்வு வந்து வெற்றியடையுது அப்படிங்கிறத நான் வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அந்த பயணங்கள் தான் என்ன வழி நடத்துதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பயணங்கள் தொடர வேண்டும். இந்த காலை சக்கரம் நாளை ஐயா சொன்னது போல 750 ஆண்டுகள் நம்ம வந்து அ பேர் சொல்ற அளவுக்கு இந்த காலச்சக்கரம் செல்ல வேண்டும், வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவருக்கும் வாழ்த்தி, இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்காக கலந்து கொண்டு சிறப்பித்த மாவட்ட ஆளுநர் மற்றும் வருங்கால மாவட்ட ஆளுநர்கள் லியோன் சார், வைத்தியநாதன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்று நமக்கு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு நேற்று இன்று நாளை என்ற கருத்தை நமக்கு சிறப்பாக ஒரு உட்கருத்துடன் அதாவது மூச்சு என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தி நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சிறப்புரையாற்றிய எங்களது காலச்சக்கரம் கோ சேர்மன் ஜானி ஜான்சன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த காலச்சக்கரத்தின் கோ சேர்மனாக விளங்கி கொண்டிருக்கும் சதீஷ்குமார் சார் அவர்களுக்கும் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு இணைந்து வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேதாரண்யம் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு நம்ம சொல்றது போல் தினம் தினம் நடைபெறுவதற்கு முழு முதலும் காரணமாய் இருந்து கொண்டு இன்றளவும் எங்களுக்கு இந்த நிகழ்வு நடத்துவதற்கு பக்கபலமாக இருந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வின் அனைத்து நல்வுள்ளங்கள் பேர் சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கலாம். ரவிசுந்தர் சாரா இருக்கட்டும், சித்தானந்த சாரா இருக்கட்டும், துளசிங்கம் சார், இஸ்மால் ஐயா, கௌரி அம்மா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கனி அம்மாலாம் வந்து நம்ம இவங்க மூலியமா வந்தவங்க. அகிலா மேடம் மூலியமா வந்த அகிலா மேடம் குரூப் அகிலா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க குரூப்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இன்னைக்கு சிறப்பிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து கீதாமணி அம்மா அவங்க வந்து தொடர்ச்சியாவும் இந்த நிகழ்வுல வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அதிகமா பேசவே மாட்டாங்க. ஆனா தொடர்ச்சியாவும் இந்த நிகழ்வுல வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் முத்துக்குமார் ஐயா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மயில்வாகனன் சார், சதீஷ்குமார் சார் எல்லாருமே சிறப்பா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பழனிவேல் ஐயா. பழனிவேல் ஐயா இன்னைக்குதான் அவர் வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் வெளியூர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு பயணத்துல இருக்காரு. வெளியூர்ல தங்கி இருக்காரு. அப்படித்தானே சார்? வணக்கம் ஐயா. ஆமாங்க ஐயா, வெளியூர் பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன் ஆபீஸ் விஷயமா. ரைட் நல்லதுக்கு ஐயா. ஐயா வந்து தொடர்ச்சியா வந்து வீட்டுல இருந்தா நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்குதான் ஐயா வந்து வெளியூர்ல பயணத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி பழனிவேல் ஐயா வந்து இந்த நிகழ்வோட தூண் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி எங்க நடந்தாலும் எந்த இது இருந்தாலும் எல்லாத்துக்குமே கலந்துப்பாங்க. தொடர்ந்தும் இந்த குழுவுல பயணிக்கிற ஒரு அன்பான பங்கேற்பாளர்னு சொல்லலாம். நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சார். இவ்வளவு பெரிய நன்றி ஐயா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி.
தொடர்ந்து பயணித்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலுமே அனைவரையும் இருகரம் குப்பி நான் வந்து நன்றி சொல்றேன். திரும்ப சொல்றது என்னன்னா, உங்களோடு நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள் என்ற இந்த கருத்தை முன்மொழிந்து இந்த சிறப்பு நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த தங்களுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் 751வது நாள் நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்.